நான் அபர்ணாமணியம் தமிழ் கிளாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை டெய்லி பார்த்துட்ருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. போன வகுப்பில் எழுத்து இலக்கணம்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம். எழுத்து வகை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வடிவம் மற்றும் ஒலிப்பு முறை. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். வடிவம்னா என்ன? பொதுவாக தமிழில் எழுத்துக்களை வரி வடிவம், ஒலி வடிவம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறோம். வரி வடிவம் அப்படின்னா எழுத்துக்களை நம்ம எழுதுகிற முறை. இந்த மாதிரி கா, யா, நா எல்லா எழுத்துக்களையுமே நாம் எழுதுகின்ற முறையை தான் என்னன்னு சொல்கிறோம்னா வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஒலி வடிவம், ஒலிங்கிறது ஆக்சுவலாக இந்த ஒலி அப்படின்னா சத்தம், இந்த ஒலி அப்படின்னா வெளிச்சம், ஒளி அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்தே நமக்கு அது புரிஞ்சிருக்கும். ஒலி அப்படின்னா சத்தம் அப்படிங்கும்போது நாம கூறுகின்ற முறை, அதை தான் ஒரு எழுத்தை எப்படி நாம உச்சரிக்கிறோம் அப்படிங்கிற முறையை தான் ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்றோம். எப்படி உச்சரிக்கணும்? குறில் எழுத்துக்களை குறுகியும் நெடில் எழுத்துக்களை நீட்டியும் உச்சரிக்கிறோம். கா, கா அந்த மாதிரி. அப்ப அந்த மாத்திரையினுடைய அளவு நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அது உங்களுக்கு அப்ப எளிதா புரியும். குறில் எழுத்துக்களை ஒரு மாதிரியும் நெடில் எழுத்துக்களை வேற மாதிரியும் நாம உச்சரிக்கிறோம். அந்த உச்சரிக்கின்ற முறையை தான் என்னன்னு சொல்றோம்னா ஒலி வடிவம். அதை தான் ஒலிப்பு முறை அப்படிங்கிறத சொல்றோம். ஒலிப்பு முறை என்பது குறில் நெடில் வேறுபாடுகளோடு ஒலிக்கின்ற முறையை குறிப்பது தான் ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எழுத்து இலக்கணத்துல எழுத்துக்களினுடைய வகை பார்த்தோம். அடுத்து எழுத்துக்களினுடைய வடிவம், அடுத்து ஒலிப்பு முறை பார்த்துருக்கோம். இனி வர்ற வகுப்புகள்ல அடுத்து என்னென்ன பார்க்க போறோங்கிறத பாருங்க. தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்து தமிழை எளிதாக கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. தமிழை கற்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி.